வெல்கம் டு கேகேஃபாக்ஸ் தமிழ். நாம இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் வரலாறுல அழகு ரெண்டாக இருக்கக்கூடிய இரு உலக போர்களுக்கு இடையில் உலகம் இந்த பாடத்திற்கான மதிப்பீட்டு வினாவிடைகள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்கம் 29 மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் முதல் கேள்வி, இத்தாலி யாருடன் லேட்டன் உடன்படிக்கை செய்து கொண்டது? போப். அடுத்து, யாருடைய ஆக்கிரமிப்பின் போது மெக்சிகோ நகரம் நிலைகுலைந்து போயிற்று? ஜெர்மன் கோர்டஸ். அடுத்து, பெருநாட்டை யார் தங்களுடைய பகுதியில் ஒன்றாக ஆக்கிக் கொண்டனர்? ஸ்பானியர். அடுத்து, லத்தீன் அமெரிக்காவுடன் அண்டை நாடுடன் நட்புறவு எனும் கொள்கையை கடைபிடிக்க அமெரிக்க குடியரசுத் தலைவர் யாருன்னா பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5வது கேள்வி, உலகத்தின் எந்த பகுதியில் டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை? லத்தீன் அமெரிக்கா. அடுத்து 29 இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கோடிட்ட இளங்கலைஞர் பக்கம் சமூக அறிவியல் கான இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல் சமூக ஜனநாயக கட்சியை நிறுவியவர் வந்து ஃபெர்டினண்ட் லாசல்லி. அடுத்து, நாசிச கட்சியின் பிரச்சாரத்துக்கு தலைமை ஏற்றவர் இதில் ஜோசப் கோயபெல்ஸ் அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க. வியட்நாம் தேசியவாதிகள் கட்சி 1927 நிறுவப்பட்டது. நாசிக ஜெர்மனியின் இரகசிய காவல்படை வந்து கெஸ்போ என அழைக்கப்பட்டது. அடுத்து, தென்னாப்பிரிக்காவின் ஒன்றியம் 1910ஆம் ஆண்டு மே மாதத்தில் உருவானது. ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் தலைவரான நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். போயர்கள் ஆப்பிரிக்கனர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். அதில் ரோமன் லெட்டர் 3 சரியான கூற்றை எழுதுக. இதற்கான ஆன்சர் மட்டும் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இதுக்கானது வந்து 4வது ஆப்ஷன் இருக்கக்கூடிய 1, 2, 3 ஆகியவை சரி. இந்த 3க்கு ஆன்சர் வந்து 1, 2, 3 ஆகியவை சரியானதுங்கிறத குறிச்சிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 30வது பக்கத்தில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து என்ன ஆன்சர்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ரோமன் 4 பொறுத்துகம். டிரான்ஸ்வால் அதுலக்கானது தங்கம். ஹிண்டன்பர்க் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியின் குடியரசுத் தலைவர். 3ஆம் ரைக் அதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஹிட்லர். அடுத்து, மாட்டியோட்டி அதுக்கு வந்து இத்தாலிங்கிறது. இதில் 2, 3, 4, 1ங்கிறது தான் நம்பரும். சுருக்கமாக விடையிலி 1. இந்தோ சீனாவில் நடைபெற்ற வெள்ளை பயங்கரவாதம் குறித்து நீங்கள் அறிந்தது என்ன? இதற்கான விட 22 கொடுத்துருக்காங்க. பக்கம் 22 1929 ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டனர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கேள்விக்கான ஆன்சர். பக்கம் 22 இருக்கு. 2வது கேள்வி, முசோலியன் ரோமாபுரி நோக்கிய அணிவகுப்பின் விளைவுகள் யாவை? இதற்கான விட 20வது பக்கத்தில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 20ல் 1922 ஒன்று ஆரம்பிக்கும். அங்கேருந்து வரவேற்கிறார். அது வரைக்கும் 2வது கேள்விக்கான ஆன்சர். 3வது கேள்வி, பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மையின் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது? இதற்கான விட 23 கொடுத்துருக்காங்க. 23 வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 3வது கேள்விக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னா இந்திய வேளாண்மை மீது ஏற்படுத்திய தாக்கம் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பொருளாதார அதிலிருந்து இங்கே குறைந்தது அப்படிங்கிறது வரைக்கும் 3வது கேள்விக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 4வது கேள்வி என்னென்னா டாலர் ஏகாதிபத்தியம் தெளிவுபட விளக்குக. இதற்கான 28வது பக்கத்தில் இருக்குது. 28ல் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் தான் 4வது கேள்விக்கான ஆன்சர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விரிவாக படையலி. அதில் வந்து முதல் கேள்வி, ஜெர்மனியில் ஹிட்லரின் எழுச்சிக்கு இட்டு சென்ற சூழ்நிலையை கண்டறிவும். இதற்கான 21 கொடுத்துருக்காங்க. 21 எடுத்தாச்சுன்னா அதில் பாருங்கள் இங்கே ஜெர்மானிய பாசிசத்தின் தோற்றம் அதில் வந்து 1919ஆம் ஆண்டு அங்கேருந்து இது வரைக்கும் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் எங்கே வரைக்கும்னா இங்கே கைப்பற்றினார் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விரிவான வழியில் 1க்கான ஆன்சர். இங்கே கைப்பற்றினார் வரைக்கும் இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க, இது வரைக்கும் முடிச்சுக்கோங்க. இதுதான் விரிவான வழியில் 1. இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் இருக்கிறது தேவை கிடையாது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2வது விரிவான வழியில் என்னென்னா உலக போர்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவின் காலனி நீக்க செயல்பாடுகள் எவ்வாறு நடைபெற்றன என்பதனை குறித்து வரிசையாக விவரிக்க முயற்சி செய்வோம். இதற்கான 23வது பக்கத்தில் இருக்கு. 23ல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் காலனி ஆதிக்க நீக்கம் அப்படிங்கிறதுல மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அப்படிலே இந்தியாவிலேருந்து அறிமுகம் செய்தது அது வரைக்கும். 2வது பாயிண்டில் இங்கே வந்து
இங்கே காலனி பொருளாதார கொள்கையில் இந்த தலைப்பு போட்டு காலனி பொருளாதார கொள்கையில் அதுலேருந்து ஆரம்பிங்க. இந்த பக்கம் வாங்க. இதில் வந்து இந்த கைவிடப்பட்டது. அடுத்து இந்த தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பொருளாதார அங்கேருந்து ஆரம்பித்து பாதியாக குறைந்தது. அடுத்து 1930 இங்கேருந்து இது வரை இந்த ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. இந்த இதில் இது ஃபுல்லாகவே குறிச்சிக்கிறணும். அடுத்து 1935ஆம் ஆண்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா 1935 வெற்றியை பெற்றது. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விரிவான விடையில 2வது கேள்விக்கான ஆன்சர். 3வது கேள்வி பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்க தேசிய அரசியலின் எழுச்சி வளர்ச்சி குறித்து விவரிக்கவும். இதற்கான விடை 25 கொடுத்துருக்காங்க. 25 வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவின் தேசிய அரசியல் அப்படிங்கிற தலைப்பில் தென்னாப்பிரிக்காவில் இருமுக்கிய அப்படிங்கிறதுல இருந்து இந்த ஸ்மட்ஸ் அப்படிங்கிற அவருடைய படத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டில் இருந்த தேசிய கட்சியை காட்டிலும் ஸ்மட்ஸ் பெரும்பான்மையை பெற்றார். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விரிவான விடையிலே 3க்கான ஆன்சர். எங்கேருந்துனா இங்கேருந்து குறிங்க. இது வரைக்கும் விரிவான விடையிலே 3க்கான ஆன்சராக குறிச்சிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 கேள்விக்கான ஆன்சரும் பார்த்தாச்சு. இதோட இந்த பார்த்துருக்கான ஆன்சர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேகே பேக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட பார்க்கலாம். தேங்க்யூ.